ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க சிஸ்டர் லைனிங் ப்ளவுஸ் வந்து கட்டிங் வீடியோ போடுங்க அப்படின்னு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அளவு ப்ளவுஸை வச்சு லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போறோம். எப்படி கட் பண்ண போறோம் அப்படின்னா, அளவு ப்ளவுஸை அப்படியே வச்சு எப்படி ஈஸியா வந்து நம்ம மார்க் பண்ணி அப்படியே கட்டிங் போடுறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி பண்றப்ப நமக்கு அளவு மாறுமா அப்படின்னு கேக்குறீங்க. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. பிளவுஸ் மட்டும் நீங்க அப்படியே வச்சு மார்க் பண்றதுக்கு நல்லா தேய்ச்சி மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து பண்றதெல்லாம் புரிய மாட்டேது சிஸ்டர், நீங்க அளவு ப்ளவுஸ் வச்சு ஈஸியா எங்களுக்கு அதை மார்க் பண்ணி கட் பண்ணி போடுங்க அப்படின்னு. உங்களுக்காக தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் அதுக்கு இந்த மாதிரி கிளாத் வந்து, இது வந்து மெயின் கிளாத், இதுவும் 1 மீட்டர் இருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா லைனிங் கிளாத், இதுவும் 1 மீட்டர் எடுத்திருக்கேன். நீங்க 36க்கு மேல இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா 1 மீட்டருக்கு குறையாம வாங்கிக்கோங்க. அப்பதான் நம்ம தாராளமா கட்டிங்கும் போடலாம், ஸ்டிச் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம கட்டிங் போடுறதுக்கு முதல்ல லைனிங் ப்ளவுஸ் தான் எடுத்துக்கணும். லைனிங் ப்ளவுஸ் நம்ம கடையிலே ஃபோல்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே எடுத்துக்கோங்க. ஃபோல்டிங் வந்து நம்மளை பார்த்துருக்கணும், ஆப்போசிட்ல ஓப்பன் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி போட்டுட்டு நமக்கு ரைட் சைட்ல தான் நம்ம இப்ப பேக் வந்து வச்சு கட் பண்ண போறோம். அதுக்கு முதல்ல அளவு ப்ளவுஸை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் தேய்ச்சி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கும்போது நமக்கு அளவுகள் வந்து மாறாம அப்படியே கிடைக்கும். ரொம்ப சுருக்கம் இருந்தா மட்டும் நல்லா தேய்ச்சிக்கோங்க. இல்ல உங்களால தேய்க்க முடியல அப்படின்னா நீங்க நல்லா அந்த சுருக்கத்தை மட்டும் நல்லா எடுத்து விட்டுட்டு, ஆம்ஹோல், இந்த இடுப்பு பகுதி, கழுத்து எல்லாத்தையும் ஒண்ணு போல எடுத்து விட்டுக்கோங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும், ரைட் சைடு ஒரு 2 இன்ச் மட்டும், இந்த இடத்துல மட்டும் 2 இன்ச்சுக்கு விட்டுட்டு ஒரு கோடு மட்டும் போட்டுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம மடிச்சடிக்கிறதுக்காக இந்த 2 இன்ச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி இந்த 2 இன்ச்சை மார்க் பண்ணிட்டு கோடு போட்டுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி கோடு போட்டதுக்கு அப்புறம் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி கரெக்டா வச்சுக்கோங்க. வைக்கும்போது நான் எப்பயும் சொல்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் வந்து இந்த மாதிரி சரிவா வச்சுக்கணும். பிளவுஸ் அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி 1/2 இன்ச் சரிவா வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த இந்த ஃபோல்டிங் இருக்கு இல்லையா, நம்ம அளவு ப்ளவுஸ்ல உள்ள ஃபோல்டிங்கும் நம்ம லைனிங் ப்ளவுஸோட ஃபோல்டிங்கும் ஒன்னா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டா ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து இந்த 2 இன்ச் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, இதுல கரெக்டா இந்த எட்ஜ்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஷோல்டரை வந்து நல்லா ஒண்ணு போல எடுத்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல கையை பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஆம்கோலையும் நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இந்த ஆம்கோல் ஜாயின் பண்ணிருக்காங்க இல்லையா, உடம்பும் ஸ்லீவும் இந்த இடத்துல ஜாயின் பண்ணிருப்பாங்க இல்லையா, இந்த இடத்த நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. கை எப்படி இருந்தாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பேக் பார்ட் மட்டும் தான் நம்ம எடுக்க போறோம், அதனால பேக் பார்ட்டை மட்டும் கரெக்டா போட்டுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த இடத்துல இதுதான் நமக்கு ரெடி அளவு. இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப கழுத்தோட இறக்கத்தை மார்க் பண்ணிக்கலாம், எவ்வளவு இருக்குன்னு. இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு கழுத்தோட இறக்கம். நெக்ஸ்ட் இந்த கழுத்தோட அகலம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. கழுத்தோட அகலம் அப்படி லைட்டா ஒரு மார்க் மட்டும் பண்ணி விட்டுக்கோங்க. மேல இருந்து ஒரு டாட் டாட்டா போட்டுட்டு வாங்க. இந்த உள்ள இருக்குல்ல அந்த கிளாத், ஃப்ரண்ட் கிளாத், இந்த கிளாத் எல்லாத்தையும் உள்ள இந்த மாதிரி எடுத்து விட்டு உள்ள இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஷேப் அழகா கிடைச்சிரும். நீங்க அது மேல இந்த மாதிரி டாட் டாட்டா போட்டுவாங்க. இப்ப போட்டதுக்கு அப்புறம் ஷோல்டர் இருக்கு இல்லையா, ஷோல்டர் இந்த பிளவுஸோட லென்த், இதுதான் பிளவுஸோட லென்த். கரெக்டா அந்த ஷோல்டருக்கு நேரா இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஷோல்டரோட அகலம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல பிடிச்சிருப்பாங்க இல்லையா, ஸ்லீவும் பேக் பார்ட்டும் பிடிச்சிருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல கரெக்டா இந்த மாதிரி வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் கரெக்டா இந்த ஷோல்டர் கிட்ட இந்த மாதிரி கையை வச்சு அழுத்தி பிடிச்சுக்கோங்க. அழுத்தி பிடிச்சிட்டு இந்த ஆஃப் ஹோல் இருக்கு இல்லையா, இதை இந்த மாதிரி இழுத்து விடுங்க. கரெக்டா அந்த மாதிரி ஒண்ணு போல இழுத்து விட்டுட்டு உங்களுக்கு தெரியுதா, இழுத்து விட்டுட்டு இதுதான் இப்ப ரெடி அளவு. இந்த ரெடி அளவு இப்ப இதுக்கு மேல 1/2 இன்ச் வந்து நம்ம தள்ளி மார்க் பண்ணணும். அப்ப இது தையலுக்காக விட்டுருக்கோம், இது ரெடி அளவு. இப்ப இதோட இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது இங்க இருந்து நம்ம பிடிப்போம் இல்லையா, உடம்பு பிடிப்போம் இல்லையா, இந்த ரெடி அளவை மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப அவ்வளவுதாங்க. கழுத்தோட இறக்கம், ஷோல்டரு, கீழே இங்க வந்து இதோட ரெடி அளவு, அடுத்த ஆம்கோலோட ரெடி அளவு, தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மேல மார்க் பண்ணிட்டோம். இவ்வளவுதான் பேக்ல நம்ம மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஷோல்டரோட அகல மார்க் பண்ணிருக்கோம். இப்ப அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம்.
இப்ப கழுத்தை வந்து நம்ம ஒரு எல் ஷேப் வரைஞ்சிக்கலாம். நம்ம அப்படியே விட்டுறாம நம்ம அழகா அந்த கர்வ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸ்ல உள்ள மாதிரி எடுக்காம நம்ம அழகா எல் ஷேப் வரைஞ்சு கர்வ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோடு போட்டாச்சு. இந்த மாதிரி கோடு போட்டதுக்கு அப்புறம் ஒரு 1/2 இன்ச் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த எல் ஷேப்ல இருந்து நமக்கு கரெக்டா தான் இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு இந்த கழுத்து மட்டும் சில நேரம் வந்து கரெக்டா வராது. அப்படி வராத டைம்ல இந்த மாதிரி எல் ஷேப் நீங்க வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கர்வ் வரைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் டார்க்காவே மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் டார்க்கா மார்க் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஆப்போசிட்லயே நமக்கு ட்ரேஸ் ஆயிரும். இப்ப இது வந்து ஷோல்டரோட ரெடி அளவு. நம்ம தையலுக்காக விடணும் இல்லையா, அதனால தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் தள்ளி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ரெடி அளவுலையும் கொஞ்சம் டார்க்கா மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப இது வந்து ஷோல்டரோட அகலம், இது வந்து ரெடி அளவு, இது வந்து ரெடி அளவு. இப்ப நம்ம தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் விடணும் இல்லையா, அந்த 1/2 இன்ச் இந்த மாதிரி விட்டுட்டு 1/2 இன்ச் விட்டதுக்கு நேரா வச்சு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இப்ப கோடு போட்டதுக்கு அப்புறம் இங்க வந்து 1/2 இன்ச், இப்ப இது ஆம்கோலோட ரெடி அளவு, இது வந்து தையலுக்காக விட்டோம். இப்ப அந்த தையலுக்காக விட்டதுல இருந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி எல் ஷேப் இங்க வரைஞ்சாச்சு. ஆம்கோலுக்கு 1.25 இன்ச் கர்வ் வரைகிறதுக்காக வச்சுக்கணும். எல்லாருக்குமே 1.25 இன்ச் கரெக்டா இருக்கும். 1.25 இன்ச் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்க ரெடி அளவுல இருந்து டேப்பை வச்சு இந்த எல் ஷேப்ல கரெக்டா வச்சுட்டு இதோட பாதி எடுத்துக்கோங்க. இதோட மிட் பாயிண்ட் எடுத்துட்டு இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த கோட்ல இருந்தா நம்ம இந்த கர்வ் வரையணும். கரெக்டா இங்க ரெடி அளவுக்குள்ளே இந்த கர்வ் முடிகிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப இதுக்கும் நம்ம கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப இங்க வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விடணும். எதுக்காக இந்த 1/2 இன்ச்னா நம்ம முதுகுல டாட் பிடிக்கிறோம் இல்லையா, அதுக்காக நம்ம இங்க ஒரு 1/2 இன்ச் விடணும். இந்த மாதிரி 1/2 இன்ச் டேப்பை வச்சு மார்க் பண்ணிட்டு நீங்க கோடு போட்டுக்கோங்க. இப்ப இந்த ரெடி அளவுல இருந்து இங்க 1/2 இன்ச் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, இது வரையும் நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்ப கோடு போட்டதுக்கு அப்புறம் இந்த சைடு ஒரு 2 இன்ச் நம்ம தையலுக்காக விடணும். 2 இன்ச்சோ இல்ல 1.5 இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதை விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியா நம்ம பேக் பார்ட் வந்து மார்க் பண்ணியாச்சு. இங்க மார்க் பண்ணோம் இல்லையா, இதை மட்டும் தட்டி விட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஆப்போசிட்ல வந்து நம்ம ட்ரேஸ் ஆயிரும். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. இந்த மெத்தட் நம்ம பேக் பார்ட் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்ப கட் பண்ணிக்கலாம். பேக் பார்ட் வந்து கட் பண்ணியாச்சு. இதை அப்படியே மடிச்சு ஓரமா வச்சிருங்க. இப்ப நம்ம ஸ்லீவ் எடுத்துக்கலாம். இப்ப இந்த சைடு தான் பேக் பார்ட் கட் பண்ணிருக்கோம். நமக்கு ரைட் சைட்ல அப்படியே துணியை இந்த மாதிரி லெஃப்ட் சைடு பார்த்து எடுத்துக்கோங்க. நமக்கு ரைட் சைட்ல பேக், லெஃப்ட் சைட்ல ஸ்லீவ். அப்படியே ஸ்லீவை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 4 ஃபோல்ட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டிங்ல இருந்துச்சு, மறுபடியும் ஸ்லீவுக்கு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சைஸா இல்லை அப்படின்னா சைஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது லைனிங் கிளாத்னால கீழே பாட்டம்ல நான் 1/2 இன்ச் விடுறேன். இப்ப நார்மல் பிளவுஸ் அப்படின்னா நீங்க 1.25 இன்ச் விடணும். இந்த இடத்துல நான் லைனிங் கிளாத்னால 1/2 இன்ச் விட்டாலே போதும். நம்ம மெயின் ஃபேப்ரிக் கொடுத்து அடிச்சு தானே திருப்ப போறோம், அதனால அதிகமான கிளாத் வேணா 1/2 இன்ச் லைனிங் கிளாத்ல எக்ஸ்ட்ரா இருந்தாலே போதும். இப்ப 1/2 இன்ச் விட்டுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. அளவு பிளவுஸ்ல உள்ள ஸ்லீவ் எடுத்துட்டு இந்த ஸ்லீவ் வந்து பேக் சைட் பார்த்து ஜாயின் பண்ணிருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இப்ப ஸ்லீவ் இந்த மாதிரி உள்ள கிளாத் இருந்துச்சு அப்படின்னா எடுத்து விட்டுட்டு கரெக்டா நம்ம 1/2 இன்ச் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுல இந்த ஸ்லீவோட பாட்டம் வந்து வர மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்லீவோட லென்த் வந்து கரெக்டா இந்த மாதிரி நம்மளோட லைனிங் கிளாத் ஃபோல்டிங் இருக்கு இல்லையா, அந்த ஃபோல்டிங்க்கு நேரா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப வச்சுட்டு இந்த இடத்துல நல்லா இழுத்து விட்டுட்டு இதோட அகலத்தை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்லீவோட லென்த் கரெக்டா இந்த உடம்பு ஸ்லீவும் ஜாயின் பண்ணிருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணியாச்சா. இப்ப இது வந்து ரெடி அளவு. இப்ப நம்ம மார்க் பண்ணிருக்கிறது வந்து ரெடி அளவு. நம்ம 1/2 இன்ச் தையலுக்காக விடணும் இல்லையா, இந்த இடத்துல அதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்காக நம்ம விடணும். விட்டாச்சு.
இப்போ நெக்ஸ்ட் வந்து கரெக்டா அந்த இடத்துல கையை வச்சு பிடிச்சிட்டு இந்த மாதிரி துணி எதுவும் சுருங்கி இருக்காம நல்லா இழுத்து விட்டுட்டு ஸ்லீவோட ரெடி அளவு மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூட கிளாத் இருக்கலாம், இருந்துச்சுன்னா நமக்கு அடிச்சு இந்த இடத்துல வந்து கரெக்டா நமக்கு 1 இன்ச்சுக்கு கேப் இருக்கு, அதனால நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது வந்து ரெடி அளவு. இங்க பாத்தீங்க அப்படின்னா தையலுக்காக 1/2 இன்ச் விடணும். இது வந்து ரெடி அளவு, இது தையலுக்காக 1/2 இன்ச் விட்டுருக்கோம். இப்போ அப்படியே வச்சு இந்த மாதிரி டாட் போட்டு வந்துருங்க. இப்போ அவ்வளவுதான். இது வந்து ஸ்லீவோட லென்த் ரெடி அளவு, இது 1/2 இன்ச் தையலுக்கு, இது ஆம்கோலோட லென்த், இது 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கோம். இது ஸ்லீவோட பாட்டம் ரெடி அளவு. சரியா? இப்போ அவ்வளவுதான். இப்போ மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அழகா இந்த 1/2 இன்ச் விட்டோம் இல்லையா, இதை ஸ்ட்ரைட்டா வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்ப இந்த 1/2 இன்ச் விட்டதுல இருந்து கோடு போட்டுட்டு ஒரு 1.5 இன்ச் மட்டும் இந்த மாதிரி மார்க் பண்ணுங்க. ரஃபா இந்த மாதிரி 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு இந்த பிரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை வச்சு கரெக்டா இந்த நுனி பகுதி வந்து ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி வச்சு கரெக்டா இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, இதுல இருந்து இந்த கர்வ் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க. வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இது மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இங்க 1 இன்ச் வந்து இந்த மாதிரி கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இவ்வளவு மட்டும் கிளாத் வந்து அட்டாச் பண்ற மாதிரி வரும். உங்களுக்கு கொஞ்சமா கிளாத் அட்டாச் பண்ற மாதிரி வரும். நான் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ரா கிளாத் வந்துச்சு அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது அதை எப்படி ஆட் பண்றதுன்னு சொல்றேன். இப்ப இப்படி இருக்கு அப்படின்னா இதை மட்டும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. கரெக்டா இப்படி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அந்த கர்வுக்கு நேர அழகா அந்த கட்டிங் எடுத்துட்டு கரெக்டா இதுக்கு நேரம் சென்டருக்கு நேரம் ஒரு அர்க்காத் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஆம் ஹோலுக்கு நேரம் ரெடி அளவுக்கிட்ட ஒரு அர்க்காத். இந்த ஓப்பன் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஓப்பனை இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. இந்த 1 இன்ச் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, இதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வந்துட்டு நம்ம கிளாத் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்ப ஸ்லீவ் எடுத்தாச்சு. இப்ப ஃப்ரண்ட் எடுத்துடலாமா? ஃப்ரண்ட் பார்ட்டு எப்படி எடுக்கிறேன்னு சொல்றேன். இப்போ ஃபோல்டிங் பண்ணபடி தான் இருந்துச்சு, நம்ம ஸ்லீவ் எடுத்தது மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இந்த ஃபோல்டிங்கை திருப்பி விட்டுக்கோங்க. முதல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி. இப்போ இந்த சைடு பேக் எடுத்துட்டோம், இந்த சைடு ஸ்லீவ் எடுத்தாச்சு. இப்போ சென்டர்ல தான் நம்ம ஃப்ரண்ட் எடுக்க போறோம். ஃப்ரண்ட் எடுக்கிறதுக்கு பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. பேக் பார்ட்டு நிறைய பேர் கேக்குறீங்க, சிஸ்டர் எனக்கு ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பிளவுஸோட கப் ஷேப் வந்து ஒழுங்காவே வர மாட்டேது, பிளாட்டா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அது எதனால அப்படின்னா நம்ம வந்து லைனிங் கிளாத்தா இருந்தாலும் சரி, இல்ல நார்மல் கிளாத்தா இருந்தாலும் சரி, நமக்கு இந்த மாதிரி வைக்கும் போது நமக்கு வந்து இந்த சைடு கிளாத் பத்த மாட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி கிராஸ் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா வச்சிரும். இப்படி வைக்கிறதுனால நமக்கு கப் ஷேப் வந்து கொஞ்சம் ஒழுங்காவே வராது. நம்ம எப்படிதான் கரெக்டாவே ஸ்டிச் பண்ணாலும் நம்ம கட்டிங்ல வந்து மிஸ்டேக் பண்றதுனால கப் ஷேப் வந்து நமக்கு ஸ்டிஃபாவே நிக்காது. அதனால உங்களுக்கு கிளாத் இல்லைனாலும் ஒன்றும் இல்லை, நீங்க ஓரளவு இந்த மாதிரி நல்லா ஃபுல் கிராஸ்ல வச்சுக்கோங்க. நமக்கு இதே அளவு வந்து கிளாத் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு கரெக்டா இந்த நெக் லைன் இருக்கு இல்லையா, இந்த அளவு கூட இந்த எட்ஜ்ல கிளாத் இருந்தாலும் பரவாயில்ல, எட்ஜ்ல கூட நீங்க வச்சு கிராஸா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல் கிராஸ்ல வச்சுக்கோங்க எப்பயுமே. கிராஸ்ல இப்ப பேக் பார்ட்டோட ஷோல்டரு, ஆம் ஹோலு, இந்த உடம்பு பகுதி இதை மட்டும் நம்ம அப்படியே ஃபுல்லா ட்ரேஸ் எடுக்க போறோம். கரெக்டா நம்ம பேக் பார்ட் எங்க முடியுதோ அந்த இடத்துல இந்த மாதிரி ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ட்ரேஸ் எடுத்துட்டு இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரெடி அளவு, அதாவது பேக் பார்ட்டோட இந்த உடம்பு பகுதி எங்க முடியுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணி விட்டுக்கேன். இப்போ ஃபுல்லா மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. கழுத்து பகுதியை கொஞ்சம் டார்க்கா மார்க் பண்ணி விட்டுருங்க. கழுத்து பகுதியை மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்டோட கழுத்தை வந்து கொஞ்சம் உள்ள போன மாதிரி வளைச்சு நம்ம மார்க் பண்ணலாம். இது வந்து ரஃபா ஒரு கோடு மட்டும் நீங்க போட்டுக்கோங்க. இப்ப இந்த சைடு நம்ம வந்து இதோட ரெடி அளவு மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, இங்க வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து தள்ளி இந்த மாதிரி டாட் போட்டுட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட்ல வந்து கப் பிடிப்போம் இல்லையா, அதுக்காக பேக் பார்ட்டை விட நமக்கு ஃப்ரண்ட் பார்ட் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் கப் ஷேப் பிடிக்கிறனால. அதனால பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட் பார்ட் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்ப மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு லைட்டா அந்த ஷோல்டரோட ரெடி அளவு தெரியும். இது 1/2 இன்ச் விட்டது, ஷோல்டருக்கு உள்ள வந்து ரெடி அளவு தான் இருக்கு. இந்த மாதிரி ஷேட் கிடைக்கும், அதை அப்படியே மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப நெக்க வந்து ரஃபா இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு அதே மாதிரி இந்த சைடு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணணும் இல்லையா, அதையும் இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இப்ப கோடு போட்டதுக்கு அப்புறம் அளவு பிளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு பிளவுஸ்ல ஹூக் பட்டி சைடு பார்த்து எடுத்துக்கோங்க. இப்ப அளவு பிளவுஸ்ல ஃப்ரண்ட் பார்ட் சைடு ஹூக் பட்டி சைடு பார்த்து எடுத்துட்டு இந்த ஷோல்டரை ஒண்ணு போல வச்சுக்கோங்க. அளவு பிளவுஸ்ல உள்ள ஷோல்டரை கரெக்டா வச்சுட்டு நம்ம அங்க ரெடி அளவு மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா ஷோல்டரு, அந்த இடத்துல கரெக்டா அளவு பிளவுஸ் வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டா அந்த கப் ஷேப் இருக்கு இல்லையா, அந்த கப் ஷேப்பை நல்லா தூக்கி விட்டுக்கோங்க. இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ரெடி அளவு மார்க் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ரெடி அளவு இல்லையா. இப்ப இது வந்து 1/2 இன்ச் நம்ம தையலுக்காக விட்டுருக்கோம். இப்ப கரெக்டா அந்த 1/2 இன்ச் வந்து விட்டுட்டு இந்த ஷோல்டர் வந்து இந்த ஷோல்டரும் ஸ்லீவும் ஜாயின் பண்ணிருக்காங்க இல்லையா, இது வந்து நம்மளோட இந்த ரெடி அளவு கிட்ட இருக்கிற மாதிரி கரெக்டா வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த நெக்கும் ஒண்ணு போல இந்த நெக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுல லைட்டா ஒரு பாயிண்ட் தான் உள்ள தள்ளி போன மாதிரி இருக்கு. மத்தபடி நமக்கு கரெக்டா இருக்கு. நம்மளோட பேக் நெக் மேலே இந்த ஃப்ரண்ட் நெக் வந்து கரெக்டா இருக்கு. நீங்க வச்சு பார்க்கும்போது உள்ள தள்ளி போயிருந்துச்சு அப்படின்னா அந்த எத்தனை பாயிண்ட்ல உள்ள தள்ளி போயிருக்கோ அதை நோட் பண்ணி நீங்க அதை அழகா வரைஞ்சுக்கோங்க. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் உள்ள தள்ளி போன மாதிரி இருக்கு. இந்த கப் ஷேப் நல்லா தூக்கி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்க கரெக்டா கைய வச்சுட்டு இந்த இந்த ஆம்கோல் இருக்கு இல்லையா, அந்த ஆம்கோல் அந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு கரெக்டா 1/2 இன்ச் வந்து இழுத்து விட்டுட்டு இதோட ரெடி அளவு எங்க இருக்கோ அந்த இடத்துல மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப ரெடி அளவுக்கு நேரம் மார்க் பண்ணிட்டு இந்த எண்டு இருக்கு இல்லையா, அந்த கர்வ் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கர்வுக்கு நேரா கரெக்டா இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு பட்டி பீஸ் இருக்கு இல்லையா, இதோட ரெடி அளவுக்கு நேரா ஒரு மார்க். இது வந்து ரெடி அளவுக்கு நேரம் மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கப் ஷேப் தூக்கி விட்டுட்டு தான் நீங்க ரெடி அளவு மார்க் பண்ணணும். இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம கழுத்தோட இறக்க வந்து மார்க் பண்ணோம் இல்லையா, அதுல ஒரு எல் ஷேப் மாதிரி வரைஞ்சுக்கோங்க. இப்ப வரைஞ்சிட்டு 1/2 இன்ச் வந்து கர்வுக்காக விட்டுக்கோங்க. இப்ப விட்டுட்டு இப்ப கரெக்டா அந்த ஒரு பாயிண்ட் வந்து லைட்டா உள்ள தள்ளி போன மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது இது மேலே கரெக்டா ஸ்டிச் பண்ணிட்டு வந்திருக்கேன். அந்த மார்க் வந்து நல்லா டார்க்கா மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப இந்த ரெடி அளவு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, பட்டியோட ரெடி அளவு, அதுக்கிட்ட கரெக்டா அந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இப்ப இது வந்து ரெடி அளவு. நம்ம வந்து பட்டி பீஸ் வந்து ஜாயின் பண்ணுவோம் இல்லையா ஃப்ரண்ட்ல, அதுக்காக நம்ம ஒரு 1/4 இன்ச் விடணும். இப்ப 1/4 இன்ச் விட்டாச்சு. இப்ப அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ்ல ஹூக் பட்டி சைடு பார்த்து எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ்ல ஹூக் பட்டி சைடு பார்த்து எடுத்துட்டு கரெக்டா நம்ம அளவு ப்ளவுஸ்ல கழுத்து மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த கழுத்தையும் அளவு ப்ளவுஸ்ல இந்த மாதிரி உள் பக்கம் பார்த்து திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி கழுத்தோட ரெடி அளவு கிட்ட கரெக்டா இந்த மாதிரி அளவு ப்ளவுஸோட கழுத்தோட ரெடி அளவு வச்சுட்டு இந்த ஃப்ரண்ட் பார்ட்டும் பட்டியும் ஜாயின் பண்ணிருப்போம் இல்லையா, இந்த இடத்துல இந்த மாதிரி கோடு தெரியும் நமக்கு. கரெக்டா அவங்க எங்க ஜாயின் பண்ணிருக்காங்களோ அந்த கோட்டுக்கு நேரா ஒரு மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டும் பட்டி பீஸும் வந்து ஜாயின் பண்றதுக்காக ஒரு 1/2 இன்ச் விடணும். இப்ப 1/2 இன்ச் வந்து விட்டாச்சு. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1/4 இன்ச் டாட்டு கிட்ட பிடிச்சிருக்காங்களா சென்டர்ல, அதே 1/4 இன்ச் நம்ம பிடிக்கணும். அப்ப நம்ம ஒரு 1/4 இன்ச் விடணும். இப்ப விட்டாச்சா. இப்ப நெக்ஸ்ட் அளவு ப்ளவுஸ முன்னாடி பார்த்து திருப்பி விட்டுக்கோங்க, வெளிப்பக்கம் பார்த்து. இப்ப இங்க இருக்கு உடம்பு பட்டியும் ஜாயின் பண்ணிருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல இருந்து இதுவரை எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க அளந்து எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஃப்ரண்ட் மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்து அளந்து எடுத்துக்கோங்க. இப்ப 3 இன்ச் இருக்கு. இந்த 3 இன்ச்ச நம்ம இங்க 1/4 இன்ச் கடைசியா மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த இடத்துல இருந்து இப்படி கிராஸா ஓரளவு கிராஸா வச்சு ரஃபா மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இப்ப மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ச்சுக்கு கழுத்தோட ரெடி அளவுல இருந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு இன்ச் மட்டும் சென்டரா பார்த்து மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டு அளவு ப்ளவுஸ்ல ஹூக் பட்டி சைடு பார்த்து எடுத்துக்கோங்க. இப்ப அளவு ப்ளவுஸோட ஷோல்டரை வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் வந்து ஸ்லீவையும் உடம்பையும் ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா, அதோடய நீங்க கரெக்டா இந்த மாதிரி பாதியா வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இடத்துல டாட் பிடிச்சிருப்பாங்க இல்லையா, கரெக்டா இந்த டாட்டை இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு கரெக்டா அந்த பட்டியும் ஃப்ரண்ட் பீஸும் ஜாயின் பண்ணிருக்காங்களே, இந்த இடத்துல கையை வச்சு பிடிச்சிக்கோங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒண்ணு போல இருக்கும். இது அந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன் அளவு ப்ளவுஸை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஏன்னா இந்த கிளாத் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தேய்க்கவே இல்லை. இந்த மாதிரி கிளாத் வந்து மோஸ்ட்லி தேய்க்கவே தேவையில்லை. ஏன் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி மடிச்சாலே நீட்டா வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங் விழுந்துரும். நீங்க சுருக்கமா இருந்துச்சு அப்படின்னா நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம அப்படியே வச்சு மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். மெஷர்மெண்ட் வந்து அளந்து எடுக்கல, அதனால அளவு ப்ளவுஸ் வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம இங்க 1 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, இதுல கரெக்டா நம்மளோட இந்த ஷோல்டரை வைக்கணும். ரெடி லெவல்ல வைக்கணும். தையலுக்காக விட்டதுல வைக்க கூடாது, ரெடி லெவல்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெடி லெவல்ல வச்சுட்டு கையை வச்சு நல்லா பிடிச்சிக்கோங்க. இந்த இடத்துல பிடிச்சிட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த நிப்பிள் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு அதே மாதிரி இங்க ஃப்ரண்ட் பார்ட்டும் பட்டியும் ஜாயின் பண்ணிருப்போம் இல்லையா, இந்த இடத்த இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க.
இழுத்து விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து ரெடி அளவு மார்க் பண்ணிருக்கோம். இப்ப நம்ம வந்து தையலுக்காக ஒரு அரை இன்ச் விடணும் இல்லையா? இவங்க பட்டியையும் ஃப்ரண்ட்டையும் ஜாயின் பண்றதுக்காக இது வந்து ரெடி அளவு. இப்ப நம்ம ரெடி அளவு மார்க் பண்ணியாச்சு. பட்டியையும் இந்த கிராஸ் பீஸையும் ஜாயின் பண்றதுக்கு ஒரு 1/2 இன்ச் விடணும் இல்லையா? அதுக்காக இப்படி ஒரு 1/2 இன்ச். இது வந்து ரஃபா தான் மார்க் பண்றோம். இந்த இடத்துல மார்க் பண்ணணுமா இல்ல இந்த இடத்துல மார்க் பண்ணலாம் இல்ல. ரஃபா ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்ப நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஹூக் பட்டி சைடு பார்த்து எடுத்துக்கோங்க. இப்ப இந்த இடத்துல டாட் பிடிச்சிருப்போம் இல்லையா? சென்டர்ல இந்த டாட்டு எவ்வளவு அளவு இருக்குன்னு பாருங்க. இது பாத்தீங்க அப்படின்னா 3/4 இன்ச் இருக்கு. இந்த 3/4 இன்ச்ச நம்ம இங்க 2.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா? அதுல இருந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு கோடு இந்த இடத்துக்கு நேர ஒரு கோடு போட்டுக்கோங்க. கரெக்டா இந்த 3 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா? இந்த 3 இன்ச்ல இருந்து இந்த 3/4 இன்ச்ச இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இது மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப இங்க வந்து நம்ம எவ்வளவு அளவு இருக்குன்னு பார்க்கலாம். அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ்ல அதே ஹூக் பட்டி சைடு பார்த்து எடுத்துட்டு கரெக்டா இந்த கப் ஷேப் இருக்கு இல்லையா? இந்த ஆம்போலும் இந்த பட்டி பீஸ் வந்து கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா? பட்டியும் கிராஸையும் இதைத்தான் நம்ம இப்ப மார்க் பண்ண போறோம். இப்ப அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து நீங்க இந்த அளவு வந்து வச்சுக்கலாம். இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா? இதை கரெக்டா இந்த 1/2 இன்ச் கிட்ட வைங்க. ஏன் அப்படின்னா நம்ம தையலுக்காக அரை இன்ச் விட்டுருக்கோம். இது வந்து ரெடி அளவு. ரெடி அளவுக்கு நேர நம்மளோட ஆம்போலோட ரெடி அளவு வச்சுட்டு கரெக்டா இங்க பட்டியும் ஃப்ரண்ட் பார்ட்டும் ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா? இந்த இடத்துல ஒரு மார்க். இப்ப நம்ம வந்து பட்டியும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் ஜாயின் பண்றதுக்கு நம்ம ஒரு அரை இன்ச் விட்டுக்கணும். இப்ப விட்டாச்சு. இப்ப அவ்வளவுதான். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2.5 இன்ச் மட்டும் ரெடி அளவு கிட்ட வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னா உள்ளடக்கி விட்டணும். லைட்டா எல்லாருக்கும் தேவைப்படாது. நீங்க அளவு ப்ளவுஸை வச்சு செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட் பார்ட் வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி போன மாதிரி இருக்கும். அவங்களுக்கு மட்டும் தான் கட் பண்ண தேவை. சிலருக்கு கட் பண்ண தேவையில்லை. இதுல பாத்தீங்க அப்படின்னா நான் 1/4 இன்ச் மட்டும்தான் உள்ளடக்கி விட்டேன். இப்ப இங்க 1/4 இன்ச் இந்த இடம் மார்க் பண்ணும் இல்லையா? இதுல இருந்து இது வரையும் ஒரு கோடு போட்டுக்கலாம் கிராஸா. இப்ப இங்க 1/2 இன்ச் விட்டு மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா? இதுக்கும் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்ப அவ்வளவுதான். ஃப்ரண்ட் பார்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இப்ப அந்த கிராஸோட லென்த் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். ஹூக் பட்டி சைடு எடுத்துக்கோங்க. பட்டி சைடு எடுத்துட்டு கரெக்டா இங்க இருந்து கிராஸா தான் டேப்பை வச்சு பார்க்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வச்சு பாத்தீங்கன்னா அளவு மாறும். அவங்க எந்த இடத்துல தையல் போட்டிருக்காங்களோ அந்த இடத்துல வச்சு பாருங்க. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா ரெடி அளவுக்கு நேரம் 2.5 இன்ச் இருக்கு. இப்ப தையலுக்காக நம்ம 3 இன்ச்சா சேர்த்துக்கணும். இப்ப இங்க கரெக்டா இந்த இடத்துல வச்சுட்டு 3 இன்ச் அப்படி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப இங்க 3/4 இன்ச் மார்க் பண்ணும் இல்லையா? இதோட அகலம் அதே 3/4 இன்ச் இந்த இடத்துலயும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப மார்க் பண்ணிட்டு இதுக்கும் ஒரு கோடு போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட்டா கோடு போட்டுட்டு இந்த 3/4 இன்ச்சுக்கும் இதுக்கும் கிராஸா கோடு போட்டுக்கோங்க. இப்ப இந்த 3/4 இன்ச்சுக்கும் இந்த மாதிரி கிராஸா போட்டுக்கோங்க. இதை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த அளவெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது மார்க் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது மார்க் பண்ணாதான் அதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நான் அது எப்படின்னு சொல்றேன். ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு இதோட அளவு வந்து எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்றேன். இதை மட்டும் நீங்க கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டா கட் பண்ணிக்கலாம். கரெக்டா அந்த உள்ளடக்கி வெட்டி இருக்கும் இல்லையா? அந்த 1/4 இன்ச் கரெக்டா விட்டுட்டு நீங்க கட் பண்ணுங்க. இது வந்து லைனிங் கிளாத்னால ஸ்லீவை வந்து நம்ம அடிச்சு திருப்போம். அதனால இந்த 1/4 இன்ச் விட்டுட்டு நம்ம கட் பண்ணலாம் தேவையில்ல. நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப இந்த இடத்துல ஒரு அர்க்காத் மட்டும் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப பண்ணியாச்சு. இதை நல்லா தட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா ஆப்போசிட்ல ட்ரேஸ் ஆயிடும். இப்போ ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு. இப்ப இந்த இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் பட்டி பீஸ்க்காக நீங்க எடுத்துக்கோங்க. பட்டிக்கு நமக்கு லென்த் வந்து 10 இன்ச்சு, அகலம் வந்து 6 இன்ச் இருந்தாலே போதும். தாராளமா பட்டி பீஸ் ஸ்டிச் பண்ணலாம். நான் பட்டி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டிச்சிங்ல போடுறேன்.
கட்டிங்க்கு நீங்க இது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கனமான கிளாத் வேணும் அப்படின்னா பட்டி பீஸ்ல கனமா போட்டு நான் ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்னும் கிளாத் இருக்கும். நீங்க 1 மீட்டர் கிளாத் வாங்கினீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும். இப்ப லைனிங் கிளாத் 4 கிளாத் எடுத்திருக்கோம். இது வந்து பட்டிக்கு எடுத்தாச்சு. இப்ப நம்ம மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். மெயின் ஃபேப்ரிக் லைனிங் கிளாத் வந்து எப்படி போட்டோமோ ஃபோல்டிங் வந்து நம்மள பார்த்து இருக்கு, ஓப்பன் வந்து ஆப்போசிட்ல இருக்கு, அதே மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி பேக் பீஸ் எடுத்துக்கோங்க. பேக் பீஸ் அந்த மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச் வந்துட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி இருந்தா போதும். ரொம்பலாம் நீங்க கிளாத் விட வேணாம். பிகினஸா இருந்தீங்கன்னா கொஞ்சம் 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. இதுல நான் 1/4 இன்ச் வந்து விட்டுட்டு இந்த மாதிரி வச்சிருக்கேன். இந்த சைடு ஒரு 1/4 இன்ச், இந்த சைடு 1/4 இன்ச், அதே மாதிரி ஆப்போசிட்ல மேல அது மாதிரி விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்ப பேக் பார்ட்டை அப்படியே மடிச்சிருங்க. இப்ப அவ்வளவுதான், பேக் கட் பண்ணி அப்படியே ஃபோல்டிங் பண்ணி ஓரமா வச்சிருங்க. இப்ப அப்படியே ஆப்போசிட்ல லைனிங் கிளாத் எப்படி நம்ம எடுத்தோமோ அதே மாதிரி ஸ்லீவுக்காக இந்த மாதிரி 4ஆ ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்ப ஸ்லீவ் அந்த மாதிரி மடிச்சு போட்டதுக்கு அப்புறம் நம்மளோட லைனிங் கிளாத் அப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கரெக்டா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு ஓப்பன் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துட்டுக்கோங்க. இப்ப ஸ்லீவ் எடுத்தாச்சு. ஸ்லீவையும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஓரமா வச்சிருங்க. இப்ப 4 ஃபோல்டிங் இருந்துச்சா இதை திருப்பி இந்த மாதிரி 2 எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி நல்லா கிராஸா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபுல் கிராஸ்ல வச்சுட்டு நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். கரெக்டா இந்த 1/4 இன்ச் வந்து மெயின் ஃபேப்ரிக் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த கிளாத்தை வந்து நம்ம பட்டி பீஸ்க்காக எடுத்துக்கலாம். இதை பட்டிக்காக எடுத்தாச்சு. அதே மாதிரி நம்ம பட்டி கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதை கரெக்டா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நமக்கு கிளாத் வந்து மிஸ் ஆயிரும், அதனால இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பேக் பார்ட், இது வந்து ஸ்லீவ், இது பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட், இது பட்டி பீஸ். இவ்வளவுதான் நம்ம கட் பண்றது. இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் ஃப்ரண்ட் பார்ட்ல நம்ம பட்டி பீஸ் வந்து கொடுத்து அடிச்சு திருப்போம் இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. 1 மீட்டர் கிளாத் எடுத்தே நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இல்லை, அதனால நீங்க வந்து 1 மீட்டருக்கு குறையாம எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப ஈஸியா வந்து நம்ம அலோ ப்ளவுஸ் வச்சு நம்ம வந்து ஈஸியா கட்டிங் போட்டுறலாம். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.